ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரிலேட்டிவ் சொந்தக்காரங்களை பற்றி தான் ஒரு இது சொல்ல போகிறோம். வனத்தில் மேய்ஞ்சாலும் இனத்தில் அடையணும்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க மத்தியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எத்தனை பேர் நம்புகிறாங்கன்னு தெரியலங்க. ஆனால் நான் நம்ப மாட்டேங்க. ஏன்னா நான் நிறையா சொந்த பந்தங்களால் நிறைய அனுபவப்பட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்த்திங்கன்னா அம்மா அப்பா 2 பேர் இருந்துமே ஒரு இல்லாத சூழ்நிலையில் தான் நான் தாத்தா பாட்டி கஸ்டடியில் தான் வாழ்ந்தேன். அங்கே தான் படித்தேன், எல்லாமே பண்ணேன். அப்போல்லாம் அந்த சொந்தக்காரங்களாம் என்னை எப்படி பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது வருவாங்க. அம்மா வேறு ஊரில் இருந்தாங்க, அப்பா ஆனால் யாருமே என்னை வளர்க்கல. அவங்க 2 பேருமே அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த ஒரு கஷ்டத்தில் தான் நான் தாத்தா பாட்ட இருந்து வளர்ந்தேன். வருவாங்க, ஐயோ பாவம் அப்படின்னு ரிலேட்டிவ் என்ன பண்ணுவாங்க, பாவம் 5 ரூபா 10 ரூபா செலவு கொடுப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஏதோ கடவுளோட கிருபையெல்லாம் எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சு நான் ஓரளவு நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவு நான் இருக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அவளுக்கு என்ன இப்படி இருந்தவா அப்படி ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இல்லாத இருந்தாலும் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், அதுதான் உலகம். சரிங்களா? நான் அந்த மாதிரி இருக்கிறப்போ இவளுக்கு வச்ச நம்ம பார்த்து கொடுத்தா தான் 5 ரூபா 10 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்த உறவுக்காரங்கள் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறத பார்த்து எத்தனை பேர் பொறாமப்படுறாங்க தெரியுமா? ஆனால் என் குடும்பத்தில் எனக்கு என்ன வலி இருக்கும், நான் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருக்கேன், நான் எவ்வளோ மன வேதனைக்குள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். எல்லாத்துக்குமே எல்லாம் பார்க்குறதுக்கு தாங்க வெளில நம்ம சிரிச்ச மாதிரி இருப்போம். அவங்கவுங்க மனசுக்குள்ளேயும் அவங்கவுங்க 1000 கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டமில்லாத மனுஷன் கடவுள் தான். கடவுளுக்கே கூட பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? ஆனால் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன், அதாவது பார்க்க ஓரளவு கொஞ்சம் வசதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சு அவள் நல்லா இருக்கிறா, அவளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற உலகம் தாங்க இங்கே நினைக்கிற உலகம், நினைக்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா உலகமே அப்படி தான் போயிட்டு இருக்குது. சரி இப்படி இருந்தவன் இன்றைக்கி இப்படி இருக்கிறான்னு சொல்லி சந்தோஷப்படுற ஒரு ஜீவனை சொல்லுங்கள். அப்படி ஒரு ஜீவனை இருந்தது அப்படின்னா அது யாராக இருக்கும்? ஒரு வேளை என்னை பெற்ற அம்மாவாக இருக்கலாம், இல்லைனா என்னை பெற்ற அப்பாவாக இருக்கலாம். அவங்கள தவிர வேறு யாரும் சந்தோஷப்பட போகிறதே கிடையாது. தாய் தகப்பனை தவிர மற்ற சொந்த பந்தம் எல்லாமே அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்களா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தவங்களுமே சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் நமக்கு யார், நம்மளுக்கு நம்மளோட அம்மா அப்பா, கல்யாணம் முடிச்சிட்டோமா, நம்மளோட குடும்பம், கணவன், நம்மளோட பிள்ளைகள், இதுதான் நம்ம லைஃப் லாங் நம்ம கூட வர்ற சொந்தமே தவிர இதுலேயும் கூட பிள்ளைகளாம் வருவாங்களாங்கிறது இப்போலாம் நிறைய முதியோரில் வந்துருச்சு. அவங்கள படிக்க வைக்க வேண்டியது, அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் ரெடி பண்ண கொடுக்க வேண்டியது, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது, இது மட்டும்தான் ஒரு பேரண்ட்ஸோட கடமையாக இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாய் தகப்பனை யாரும் மதிக்கிறதும் கிடையாது. ஏன்னா தூக்கி போட்டு வேணால் மிதிக்கிறாங்க. அது நிறைய நடக்குது, நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அந்த மாதிரி இப்போது ஜென்ரேஷன் போயிட்டு இருக்குது. பிள்ளைகளை கூட நம்ம நம்ப முடியாது. வீட்டுக்கார ஓரளவுக்கு நம்பலாம். அது நல்ல கணவராக இருந்தால் நம்ம லைஃப்பை லைஃப் லாங் நம்ம ஒய்ஃபை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் கொஞ்சம் மோசமான கணவர்னா அதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்மளோட அம்மா அப்பா அவ்வளோதான். ஆனால் சொல்லுவாங்க சொந்த பந்தம் நம்மளுக்கு வேணும். அதான் சொன்னேன் இல்லையா, வனத்தில் மேய்ஞ்சாலும் இனத்தில் அடையணும், 4 என்னங்க ஜாதி சனம் கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, செத்ததுக்கப்புறம் வேறு 4 பேர் வேணும். ஏங்க உயிரோடு நம்ம கஷ்டப்பட்டு அல்லல் பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறப்ப வராத சொந்த பந்தம் நம்ம இறந்த பின்னாடி நம்மளை நான் தூக்கி கொண்டு போய் குழிக்குள்ளே புதைக்கிறதுக்கு அந்த சொந்த பந்தம் வேணுமாங்க சொல்லுங்கள்? கடைசி காலத்தில் அந்த 4 சொந்த பந்தம் நின்னா தான் அது பெருமையா? அப்படி என்ன ஒரு நம்ம உயிரே போயிருச்சு. நம்மளை கார்ப்பரேஷன் குப்பைத்தொட்டில் போட்டால் என்ன, இல்லை நம்மளை என்ன பண்ணால் என்ன? நம்ம உயிரோடு இருக்கிறப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ கண்ணீர் வெடிச்சிருப்போம், எவ்வளோ வேதனைகளை அனுபவிச்சிருப்போம். அன்றைக்கெலாம் வராத சொந்த பந்தங்கள் நம்ம செத்ததுக்கப்புறம் 4 சொந்த பந்தத்தோடு இருக்கணும். அப்படின்னா தான் கடைசியில் கட்டையில் போகிறப்போ 4 பேர் நிற்பாங்க. அவங்க நின்னா என்ன பண்ணால் நமக்கு என்னங்க? அது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஏன்னா எல்லா உறவுகளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னை பொறுத்தளவுங்க நான் நம்புகிற 2 விஷயந்தான். ஒன்று அம்மா அப்பா. சப்போஸ் அது இல்லையா, அதுக்கு அடுத்தபடியாக நான் செய்கிற நன்மைகள் தீமைகள். அதான் நான் ஒருத்தவங்களுக்கு என்ன நன்மை செய்கிறேனோ, அதாவது கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஷார்ட்டாக சொல்லணும்னா கர்மா. நான் என்ன செய்கிறேனோ அது எனக்கு பல மடங்கு சேரும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. நான் ஒருத்தவங்களுக்கு தீங்கு செய்கிறேன் அப்படின்னா அந்த தீங்கு எனக்கு பட்டி முதலமாக சேர்த்து சேரும். அதே ஒருத்தவங்களுக்கு நான் நன்மை செய்கிறேன் அப்படின்னாலும் அது எனக்கு சேரும். லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட பாடம் இதுதாங்க. லைஃப்பில் நான் நிறைய கஷ்டப்பட்டேங்க. நான் படாத கஷ்டங்களே கிடையாது. நிறைய அவமானம், அசிங்கம், கண்ணீர்லாம் கொடங்கொடமாக வெடிச்சிருப்பேன். தொட்டியாக வெடிச்சிருப்பேன்.
நிறைய மனவலி, நிறைய உடம்பு வலி எல்லாத்தையுமே அனுபவிச்சாச்சு. சரிங்களா? இன்றைக்கெலாம் அப்படிலாம் இல்லாத ஒரு சொந்த பந்தம் நாளைக்கு நான் கடைசியில் போகிறப்போ அதனால வந்து சொந்த பந்தங்களை மதிக்காதீங்கன்னு சொல்லலை. வர்றாங்களா வாங்க, நல்லா வந்து நல்லா கவனிங்க, சாப்பாடு கொடுங்க, நல்லா கறி சோறு எடுத்து போடுங்க, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா போட்டும். அதனால வந்து அவங்க தான் எனக்கு அவங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் நம்ம லைஃப்பில் யாரையுமே நீங்கள் வந்து அலோவ் பண்ணிக்காதீங்க. உங்கள் உழைப்பு உங்கள் வாழ்க்கை இதுதானே தவிர, அதான் சொல்லலையா, கட்டண புருஷன் பெத்த பிள்ளைகளையே நம்ப முடியாத இந்த காலகட்டம். 4 காசு இருந்தால் தான் 4 பேர் உங்கள் பின்னாடி வருவாங்க. அதை விட 4 காசை சேர்த்து வைக்கிறதை விட 4 பேருக்கு நீங்கள் ஒரு நன்மை செய்யுங்க, ஒரு உதவி செய்யுங்க. அது வந்து உங்களை வந்து லைஃப் லாங் அந்த 4 காசு கூட இருக்குமோ இல்லையோ அழிஞ்சு போயிடும். ஆனால் நீங்கள் செஞ்ச உதவி வந்து என்றைக்கு எங்கேயும் போகாதுங்க. அது வட்டி முதலமாக சேர்த்து உங்களை வந்து கட்டாயம் வந்து சேரும். இது லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட பாடம். எத்தனை பேர் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் இது தாங்க கற்றுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.